வணக்கம். அக்ஷு சமையல்ல இன்னைக்கு சிக்கன் கார்போனரா பென்ன பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஒரு 2 பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம். 250 கிராம் போன்லெஸ் சிக்கன் நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் மஷ்ரூம் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பல்லு பூண்டு சின்னதா கட் பண்ணியிருக்கேன். 100 கிராம் பென்னை பாஸ்தா 10 நிமிஷம் கொதிக்கிற தண்ணியில வேக வச்சு வடிகட்டி தயாரா இருக்கு. கொஞ்சம் ஆனியன் பவுடர், கொஞ்சம் கார்லிக் பவுடர், 150லேருந்து 200 மில்லி க்ரீம், 3 டேபிள் ஸ்பூன் துருவுன பார்மெசான் சீஸ், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போடாத பட்டர், 3ல் 1 டீஸ்பூன் மிளகு பொடி, அரை டீஸ்பூன் உப்பு. முதல்ல ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம வச்சிருக்கிற இந்த 200லேருந்து 250 கிராம் சிக்கன் பீஸை இந்த மாதிரி அதில் போட்டு வறுத்துக்கோங்க. வேற எதுவுமே சேர்க்க வேண்டாம், வெறும் சிக்கனை மட்டும் சேர்த்து அந்த பிங்க் கலர் வந்து நல்லா ஒயிட்டா மாறி வர வரைக்கும் வறுத்துட்டு, அது நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமா மிளகு பொடி, இது வந்து நான் லிஸ்ட்ல சொல்லல, அதுல இல்லாத இன்னும் கொஞ்சம் உப்பு மிளகுத்தூள் சேர்த்துட்டு நம்ம வச்சிருந்தோம் இல்லையா கார்லிக் பவுடர், ஆனியன் பவுடர்னு, அதாவது பூண்டு பொடி, வெங்காய பொடி காஞ்சி அரைச்சி பவுடரா கிடைக்கும். அதை வந்து கொஞ்சமா மேலாப்புல லேசா தூவிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் கம்மியா போதும். தூவிட்டு அதெல்லாம் நல்லா கோட் ஆனதுக்கு அப்புறம் இதை வந்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பூண்டு பொடி வெங்காய பொடி சேரும்போது அந்த சிக்கனுக்கு வந்து ஒரு நல்ல வாசனை கிடைக்கும். சிக்கன் வேண்டாம், எங்களுக்கு வெறும் பாஸ்தா போதும், வெஜிடேரியன் வேணுன்றவங்க இந்த ஒரு ஸ்டெப்பை மட்டும் விட்டுருங்க. இந்த வெண்ணெய் சேர்க்கறத வந்து ஸ்டெப்பை ஆரம்பிங்க. இந்த 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் வந்து நல்லா உருகுனதுக்கு அப்புறமா நம்ம வச்சிருந்த ஒரு பெரிய பல்லு பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சிருந்ததை சேர்த்து அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அது கூட வெங்காயமும் மஷ்ரூமையும் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி எந்த காய்கறிகள்னாலும் சேர்க்கலாம். வெங்காயம் கண்டிப்பாக சேர்க்கணும். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொடை மிளகாயோ மஷ்ரூமோ ஆபர்கென்ஸோ எதுனாலும் உங்கள் இஷ்டத்துக்கு உங்களுக்கு விருப்பப்பட்ட காயை சேர்த்துக்கோங்க. சேர்த்து அது நல்லா பொன்னிறம் வந்து வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வச்சிருந்த உப்பு மிளகுத்தூள் சேர்த்து ஒருக்கா கிண்டிட்டு இது கூட நம்ம வச்சிருந்த 150லேருந்து 200 எம்எல் க்ரீம் அதை வந்து சேர்த்துக்க போகிறோம். இது சேர்க்கும்போது கொஞ்சம் ஸ்டவ்வை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. சேர்த்த உடனே இது ரொம்ப அப்படி இறுகிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அது நல்லா கொதி வந்த உடனே நம்ம அடுத்து பாஸ்தாவை சேர்க்க போகிறோம். ஸோ முதல்ல அந்த க்ரீமை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த கொதி வந்ததுக்கு அப்புறமா முதல்ல சிக்கனை சேர்த்துக்கோங்க. சிக்கன் சேர்க்குறதா இருந்தால், இல்லை வெஜிடேரியன் தான் பண்ணுறீங்கன்னா டைரெக்டாக அடுத்தது நீங்கள் வேக வச்சு வச்சுருக்கிற பாஸ்தாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் கார்பனரா பாஸ்தா இல்லைனா வெறும் கார்பனரா பாஸ்தா கிட்டத்தட்ட தயார். கடைசியா நம்ம வச்சிருந்த 3 டேபிள் ஸ்பூன் பார்மெசான் சீஸை தூவி இறக்குனீங்கன்னா கார்பனரா பாஸ்தா தயார். இது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும், அதே நேரம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க கலர்ஃபுல்லா இன்னும் என்ன வெஜிடபிள்ஸ்னாலும் சேர்க்கலாம். யூஸ்வலா இதுல வந்து பேக்கான் சேர்ப்பாங்க கார்பனரால, பட் எனக்கு வேண்டான்றதுனால நான் விட்டுட்டேன். நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம். இது உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நன்றி.